கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 10 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கீதாவை காமிக்கிறாங்க. கீதா நேராக கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் எப்படிப்பட்ட என்கொயரி நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்கள் தான் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நான் ஸ்டேஷனுக்கு போனால் கண்டிப்பாக அவங்க என்கொயரி பண்ணுவாங்க. அப்போ ஏதாவது மிஸ்டேக் ஆகிருச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? நான் தீபா இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இதனால உங்களுக்கும் தான் ஆபத்து அப்படின்னு கீதா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, ஸ்டேஷனுக்கு வரத்துல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு நேராக வந்துட்டு ஐஸ்வர்யாவை காமிக்கிறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு கார்த்திகை தீபா ரூம்ல வந்துட்டு சத்தம் கேட்கறத ஐஸ்வர்யா நோட் பண்றாங்க. உடனேயே ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ரெண்டு பேருக்குள்ள ஏதோ வாக்குவாதம் நடக்குது, என்னன்னு காதுல விழுகலையே அப்படின்ட்டு பக்கத்துல போய் நின்று கேட்கறாங்க. அப்பயும் காதுல விழுகல. உடனேயே ஐஸ்வர்யா வந்துட்டு கதவு மேல காதை வச்சுட்டு கேட்கறாங்க. அப்ப டக்குன்னு கதவு டக்குன்னு ஓப்பன் ஆகுது. உடனே ஐஸ்வர்யா வந்து புண்ணு விழுகிறாங்க. இதை பார்த்ததோட கார்த்தியும் கீதாவும் முறைக்கிறாங்க. அப்ப ஐஸ்வர்யா திருன்னு முழிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. அப்ப கார்த்தி கேக்குறாரு, என்ன நீ பண்றீங்க அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, ஒண்ணு இல்ல, உங்க ரெண்டு பேரோட ரூம்ல ஏதோ சத்தம் கேட்டுச்சு, வாக்குவாதம் பண்ற மாதிரி இருந்துச்சு, அதான் வந்தேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அடுத்தவங்க ரூம்ல பேசிக்கிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்கறது எவ்வளவு பெரிய அநாகரிகம், இது கூட தெரியாம நீங்க பாட்டுக்கு ஒட்டு கேட்கறீங்க, வெக்கமா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு ஐஸ்வர்யாவை திட்டுறாரு. அப்ப ஐஸ்வர்யா திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்க கார்த்தி, உங்கள் ரூமில் ஆர்குமெண்ட் நடக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் வந்தேன், சாரி கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அந்த இடத்துலேருந்து ஓடி போயிடுறாங்க. அப்போ கார்த்தி நேராக கீதாவை திரும்பி பார்த்து, நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், இனிமே ஸ்டேஷனுக்கு வரணுமா வர வேண்டாமான்னு முடிவு பண்ணுறது உங்களுடைய இஷ்டம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. கார்த்தி போனதோட கீதா யோசிக்கிறாங்க, சரி நம்மளும் ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்ட்டு கார்த்தி பின்னாடியே கீதாவும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேராக ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. ஸ்டேஷனில் அந்த கீதாவை துரத்துற போலீஸ் பேர் வந்து கிஷோர், அவரையும் கான்ஸ்டபிளையும் காமிக்கிறாங்க. அப்போ கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, சார் பார்த்தீங்களா சார், ஒரு லேடி நம்மளுக்கு எப்படி தண்ணி கட்டுறான்னு பார்த்தீங்களா, அவள் சாதாரண ஆள் இல்லை சார், கண்டிப்பாக அவளை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்கிறாரு. இதுக்கு கிஷோரும் ஆமாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, சார் இங்கே இருக்கிற ஹாஸ்டலு, லேடிஸ் ஹாஸ்டலு, லாட்ஜி எல்லாமே தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே அந்த லேடி கிடைக்கவே இல்லை. அப்போ எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, அவளுக்கு யாரோ ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க கூட தான் அவள் செட்டில் ஆகியிருப்பாளோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்கிறாரு. அப்போ இன்ஸ்பெக்டர் கிஷோர் சொல்கிறாரு, சரி விடியா, அவள் இந்த ஒரு தடவை தானே தப்பிச்சு போயிருக்கா, மறுபடியும் அவள் கண்டிப்பாக கையில் சிக்குவா, அப்போ அவளை ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்ல, அப்போ அதே நேரம் சரவணன் நேராக ஸ்டேஷனுக்கு வராரு. ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹலோ, ஐ எம் மிஸ்டர் பெங்களூர் இன்ஸ்பெக்டர் கிஷோர் அப்படின்னு சொல்லி அவர் இன்ட்ரோ ஆகுறாரு. இவர் வந்துட்டு என் பேர் சரவணன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ ஆகுறாரு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, சாரி சார், ஒரு கேஸ் விஷயமா வெளியில் போயிருந்தேன், அதான் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிருச்சு. எஸ்ஐ ஃபோனில் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. அப்போ கான்ஸ்டபிள் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள் சார், நாங்கள் ஒரு லேடி அக்யூஸ்டை ஒரு என்கொயரிக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தோம், அவள் வந்த இடத்துல தப்பிச்சு போயிட்டா, எங்களை ஏமாற்றிட்டு அவளை பிடிக்கணும், அதுக்காக தான் உங்கள் ஹெல்ப் தேடி, அதாவது தமிழ்நாட்டு போலீஸோட ஹெல்ப் தேடி நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு கிஷோர் சொல்கிறாரு. அவ தொலைஞ்சு போனது இந்த ஏரியா தான் சார் அப்படின்னு சொல்ல சரவணன் கேட்குறாரு, அப்படியா அப்படின்னு. அப்போ கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, சார் அவ தொலைஞ்சு போனது இந்த ஏரியா தான், அதோட அவ தலையில் வந்து லைட்டாக அடிபட்டு இருந்துச்சு, ஸோ கண்டிப்பாக இந்த ஏரியாவில் உள்ள ஹாஸ்பிட்டலில் தான் தங்கியிருப்பா அப்படின்னு நினச்சி நாங்கள் எங்கே பார்த்தாலுமே தேடி பார்த்தோம், ஆனால் எங்கேயுமே அவள் இல்லை, ஸோ நாங்கள் கடைசியாக வந்துட்டு உங்களுடைய ஹெல்ப்பை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாருன்னா, சார் ஆல்ரெடி வந்துட்டு நாங்கள் எஸ்ஐ சார்கிட்ட இதை பற்றி பேசணும், அவர் உங்ககிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் லோக்கல் போலீஸோட ஹெல்ப் கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுடைய ஹெல்ப்பை தேடி வந்திருக்கோம் சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. சரவணன் கேட்குறாரு, சரி அந்த லேடி நேம் என்ன அப்படின்னு. அப்போ கிஷோர் சொல்கிறாரு, அந்த லேடி நேம் வந்துட்டு கீதா, அவங்களோட மற்ற டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்குது, நீங்கள் சீக்கிரம் கண்டுபிடிச்சி குடிச்சிருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு. அதுக்கு வந்துட்டு சரவணன் சொல்கிறாரு, கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸை வாங்கி பார்க்குறாங்க. அதில் வந்துட்டு கீதாவோட ஃபோட்டோ இருக்குது, ஆனால் சரவணன் அந்த ஃபோட்டோவை திருப்பி வச்சிருக்கிறதுனால கீதாவோட ஃபேஸை வந்து பார்க்கல, ஏன்னா அது அப்படியே திருப்பி இருக்குது.
இன்னொரு பக்கம் அந்த கீதாவோட ஃபோட்டோவை வந்து பார்க்காம தான் சரவணன் டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ டக்குன்னு சரவணன் திருப்பி பார்க்க போகிற அந்த நேரத்தில் டக்குன்னு சரவணனுக்கு கால் வருது. அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, கமிஷனர் தான் கால் பண்ணுறாரு, இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் கால் பண்ணுறாரு போல். சரி ஓகே, இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குல்ல அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் சொல்கிறாரு, சரி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, சரி ஓகே, இவங்க பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓகே ஆகிட்டு நீங்கள் உங்களுடைய நம்பரை மட்டும் ரைட்டர்கிட்ட கொடுத்துட்டு போங்க, இந்த அக்யூஸ்டு பற்றின எந்த டீட்டெயில் கிடைச்சாலும் நான் உங்களுக்கு உடனே கால் பண்ணுறேன் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த கிஷோரும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் அந்த கிஷோர் கொண்டு போய் நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்க அப்போ நம்ம சரவணன் வந்துட்டு கமிஷனர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கார்த்தி கீதாவை கூட்டிக்கிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு வராரு. அங்கே வந்துட்டு கார்த்தி காரை நிப்பாட்டிட்டு கார்த்தி காரை விட்டு வெளியில் வராரு. வெளியில் வந்துட்டு நேராக கீதாவை பார்த்துட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ கீதா சொல்கிறாங்க வரணுமா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்னங்க வீட்டில் இருக்கும் பொழுது வரணுமா வேணாமா அப்படின்னு யோசனை பண்ணீங்க, இப்போ ஸ்டேஷனுக்கு வரைக்கும் வந்தாச்சு, இப்போ வரணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறீங்க, சரி வாங்க போகலாம் அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்டர் இருக்காரான்னு பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி ஓகே இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேராக ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாரு. கார்த்தி கேட்குறாரு, சரி உங்களுக்கு ஸ்டேஷனை பார்த்தா எதுக்கு தான் பயம் வருது அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அவங்க என்கொயரி பண்ண போகிறாங்க, நான் தீபா கிடையாது, நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு. இப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், சரவணன் என்னுடைய ஃப்ரெண்டு தான், கண்டிப்பாக ரொம்ப வந்துட்டு கொஷின்ஸ் எல்லாம் கேட்க மாட்டான், நார்மலாக தான் கொஷின்ஸ் கேட்பான். அங்கே வந்து கேட்டாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா உங்களோட முகத்தில் மயக்க மருந்து அடிச்சிட்டாங்க அந்த ரியாவும் ரம்யாவும், அதனால உங்களுக்கு நடந்தது என்னன்னே தெரியல, கண்முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் வந்து சொல்லிடுங்க, அப்புறம் நடக்க வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட கீதா சொல்கிறாங்க, சரி ஓகே ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்டர் இருக்காரான்னு நீங்கள் போய் பார்த்துட்டு என்னை வந்துட்டு கூப்பிடுங்க அப்படின்னு. கார்த்தியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாரு. அதுக்கப்புறமா கார்த்தி நேராக ஸ்டேஷனுக்குள்ளே வராரு. அதே நேரத்தில் அந்த கிஷோர் கார்த்தியை கிராஸ் பண்ணி போகிறாங்க. அப்போ கார்த்தி நேராக வந்துட்டு ஸ்டேஷனுக்குள்ளே உட்கார்றாரு. அப்போ சரவணன் வந்துட்டு ஏதோ இம்பார்ட்டண்ட்டான கால் பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த இன்ஸ்பெக்டரும் அந்த கான்ஸ்டபுளும் நேராக கிராஸ் பண்ணி போகிறாங்க. அப்போ நம்ம கீதா வண்டிக்குள்ளே தான் இருக்காங்க. கீதா போலீஸை பார்க்கல, ஆனால் போலீஸும் கீதாவை பார்க்கல. கிஷோரும் அந்த கான்ஸ்டபுளும் போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் சரவணன் ஃபோனை கட் பண்ணிட்டு நேராக இன்வைட் பண்ணாரு அதுன்னு சொல்கிறாரு. அப்போ சரவணன் கேட்குறாரு, தீபாவை இல்லையா, தீபாவை தானே, அவங்க வந்துட்டு நீங்கள் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரேன்னு சொன்னாங்க அப்படின்னு. இது கேட்டதோட சரவணனும் சரி ஓகே அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, சரி நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, இருங்க கார்த்தி நீங்கள் ஏன் போகிறீங்க, நான் வந்துட்டு லேடி கான்ஸ்டபிளை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறேன். அப்போ லேடி கான்ஸ்டபிளை சரவணன் கூப்பிட்றாரு. அவங்க வந்துட்டு என்னன்னு கேட்டதோட சரவணன் சொல்கிறாரு, வெளியில் காரில் இவங்களோட ஒய்ஃப் தீபா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. இது கேட்டதோட அந்த லேடி கான்ஸ்டபிளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வெளியில் வந்துட்டு காரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு மேடம் நீங்கள் தானே தீபா அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்னு. அப்போ லேடி கான்ஸ்டபிள் சொல்கிறாங்க, உள்ளார சார் கூப்பிட்றாங்க, இன்ஸ்பெக்டர் இருக்கார் அப்படின்னு. இது கேட்டதோட தீபாவும் ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு அந்த ஸ்டேஷனுக்குள்ளே வராங்க. ஸ்டேஷனுக்குள்ளே வந்ததோட கார்த்திக்கிட்ட சரவணன் கேட்குறாரு, உங்களோட அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அம்மாவுக்கு இப்போ ஹெல்த் பரவாயில்ல அப்படின்னு. அதே நேரம் கீதா வந்துட்டு நேராக சேரில் உட்கார்றாங்க. சரவணன் நேராக கீதாவை பார்த்துட்டு, எனக்கு இப்போ கூட நம்ப முடியல, நீங்கள் தான் உண்மையான தீபாவா இல்லை தீபா பேரை சொல்லிக்கிட்டு வேற யாராவது வந்து உட்காந்துருக்காங்களா அப்படின்னு எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. இது கேட்டுட்டு கீதா மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, இவன் எப்படி கரெக்டாக சொல்கிறான், போலீஸ்னாலே அப்படித்தானே அப்படின்னு கீதா நினைக்கிறாங்க. அப்போ சரவணன் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நான் இப்போ கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக பதில் சொன்னாதான் உண்மையாகவே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் நான் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் வந்துட்டு கரெக்டாக பதில் சொல்லுங்கள் அப்படின்னு. தீபா சொல்கிறாங்க, சரி கேளுங்க சார் அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, ரியாவும் ரம்யாவும் உங்களை கடத்திட்டு போனாங்களா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு. அதுக்கு கீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், அந்த ரியாவும் ரம்யாவும் என்னை கடத்திட்டு போகும் பொழுது எனக்கு முகத்தில் மயக்க மருந்து அடிச்சிட்டாங்க, இதனால நான் மயக்கத்திலே தான் இருந்தேன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல, நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு கீதா சொல்கிறாங்க. அப்போ சரவணன் கேட்குறாங்க, அப்படி என்ன சொல்கிறீங்க, அப்போ ரியா எப்படி செத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, ஆமாம் சார், அவங்க எப்படி இறந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, இன்ஃபேக்ட் நான் ரொம்ப மயக்கத்தில் இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்ல.
சரவணன் கேட்குறாரு, அப்ப ரம்யாவுக்கும் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, ஆமா சார் எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்ப சரவணன் கேட்குறாரு, அப்புறம் எப்படி உங்களுடைய மோதிரம் வந்துட்டு அந்த மலைப்பகுதியில கடந்துச்சு அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, என்ன சார் இது, அந்த மோதிரம் எப்படியாவது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருக்கலாம் அப்படின்னு கீதா சொல்ல. அப்ப சரவணன் சொல்றாரு, என்ன சொல்றீங்க, ரியா செத்து கிடந்தாங்க, ரம்யா என்ன ஆனாங்கன்னே தெரியல, உங்களுடைய மோதிரம் மலைப்பகுதியில கிடந்துச்சு, உங்களை கேட்டா மயக்கத்துல இருந்தேன்னு சொல்றீங்க, எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு முரண்பாடா இருக்கே அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, சார் நான் மயக்கத்துல இருந்தேன், என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல, நீங்க தான் என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு கீதா சொல்றாங்க. அப்ப சரவணன் சொல்றாரு, சரி நீங்க மயங்கி அங்க மலைப்பகுதியில கடந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களோட புடவை எப்படி மலைப்பகுதியில கிடைச்சிச்சு, அது சம்மந்தம் இல்லாம இருக்கே அப்படின்னு சொல்ல. அப்ப கீதாவுக்கு கொஞ்சம் பயம் அதிகரிக்குது. அப்ப கீதா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், நீங்க கேட்குற கொஷின்ஸ் எதுக்குமே எனக்கு வந்து பதில் தெரியல, நீங்க தான் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டிய கடமையிலே இருக்கீங்க அப்படின்னு கீதா சொல்றாங்க. அப்ப சரவணன் சொல்றாரு, என்ன கார்த்தி, எங்களை விசாரிச்சா நிறைய கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு நினைச்சேன், மேலும் மேலும் சந்தேகம் தான் எழுந்துக்கிட்டு போகுது அப்படின்ட்டு. சரவணன் நேரா கீதாவை பார்த்து, இங்க பாருங்க, அந்த நல்லா யோசனை பண்ணி பாருங்க, கார்ல தான் இந்த சம்பவம் எல்லாம் நடந்துச்சா அப்படின்னு கேட்க. அப்ப கீதா சொல்றாங்க, அப்ப கீதா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், எனக்கு அவங்க தான் மயக்க மருந்து கொடுத்தாங்க, அதனால நான் மயங்கிட்டேன், அது கார்ல தான் நடந்துச்சு, அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது அப்படின்னு சொல்ல. சரவணனும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்ப கீதா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அவங்களுடைய போட்டோ டேபிள்ல இருக்கிறத பார்த்துட்டு கீதா அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன இது, நம்ம போட்டோ டேபிள்ல இருக்கு, அப்ப நம்மளை தேடுறதுக்காக இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க, அதான் போட்டோவை கொண்டாந்து கொடுத்துருக்காங்க, இந்த சரவணன் இன்னும் அந்த போட்டோவை பார்க்கல போல, அதனாலதான் இன்னும் என் மேல சந்தேகப்படாம இருக்காங்க அப்படின்னு கீதா நினைக்கிறாங்க, இந்த போட்டோவை எப்படியாவது எடுக்கணுமே அப்படின்னு கீதா நினைக்கிறாங்க. அப்ப சரவணன் சொல்றாரு, என்ன இது, இந்த கேஸ் இப்படியே வந்து நிக்குது, ஆரம்பிச்ச இடத்துலயே எப்படி இந்த கேஸை வந்து முடிக்கிறது, அந்த கமிஷனர் வேற கேட்டுக்கிட்டே இருக்காரு, நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்ற நேரத்துல கார்த்திக்கு வந்து கால் வருது. அப்ப கார்த்தி வந்துட்டு, சரவணன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான காலு, பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல. சரவணனும் சரி அப்படின்னு சொல்ல கார்த்தி அந்த இடத்துலேருந்து போறாரு. அப்ப நம்ம சரவணன் ஒரு சில ஃபைல்ஸை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்து முடிச்சுட்டு நேரா அந்த கீதாவை பார்த்து, எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஃபைல்ஸை போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தை பயன்படுத்தின கீதா அங்க இருக்கிற அவங்களோட போட்டோவை யாருக்கும் தெரியாம டக்குன்னு எடுத்து ஒழிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கீதா அந்த ஃபோட்டோவை யாருக்கும் தெரியாம முந்தானையில ஒளிச்சு வச்சிருக்காங்க. அப்ப கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு நேரா சரவணனை பார்த்து, சார் என்கொயரி முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்ல. சரவணன் சொல்றாரு, கார்த்தி எனக்கு பல குழப்பங்கள் இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு எல்லாமே முரண்பாடா இருக்கு, என்ன நடந்துச்சுன்னு எனக்குமே ஒன்றும் புரியல, ஸோ அதனால இந்த என்கொயரியை இன்னொரு நாள் வச்சுக்கலாம் கார்த்தி அப்படின்னு சொல்ல. கார்த்தியும் ஓகே சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கீதா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப கார்த்தி வந்துட்டு நேரா சரவணனை பார்த்து, சார் இந்த கேஸ் விஷயமா உங்ககிட்ட தனியா பேச வேண்டியது இருக்கு, ஸோ பேசலாமா அப்படின்னு சொல்ல. சரவணனும் கண்டிப்பா கார்த்தி பேசலாம் அப்படின்னு சொல்றாரு. கார்த்தி அந்த இடத்துல இருந்து போனதோட சரவணன் நினைக்கிறாரு, தீபா சொல்றதை எதையுமே நம்ப முடியலையே, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய காரணம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு, ஏதோ சந்தேகத்துக்கு இடமா இருக்கு அப்படின்னு சரவணன் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் சேனசி பண்ணி நம்ம கீதாவை காமிக்கிறாங்க. கீதா நேராக வீட்டுக்கு போயிட்டாங்களா, அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. நல்ல வேலை நம்ம ஸ்டேஷனுக்கு போனது நல்ல விதமாக ஆகிருச்சு, ஏன்னா அதனால தான் இந்த ஃபோட்டோ இருக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. தமிழ்நாட்டு போலீஸோட ஹெல்ப்பை கேட்டிருப்பாங்க போல் அந்த கிஷோர், அதனால தான் ஃபோட்டோ அந்த இடத்துல இருக்குது. நல்ல வேலை நான் ஒன்றும் ஸ்டேஷனுக்கு போனது நல்லது, இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படியும் அவங்க வந்துட்டு என்னை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க, ஒருவேளை அவங்க இந்த ஃபோட்டோவை பார்த்துருந்தா இன்னும் என்ன பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. பிடிச்சிட்டு போயிட்டு நேராக வந்துட்டு அந்த கர்நாடகா போலீஸ் கிட்ட என்ன வந்துட்டு கொடுத்ததோட அவங்க என்ன என்கொயர் பண்ணியிருப்பாங்க, எப்படியாவது நம்ம சேஃபாக இங்கே தான் இருக்கணும், அவங்க கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்னு அந்த கீதா நினைக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அபிராமி கூப்பிடுறாங்க, தீபா இங்கே வாமா அப்படின்னு. அப்போ கீதா டக்குன்னு அந்த ஃபோட்டோ எடுத்து புக்குக்குள்ளே வச்சு பீரோல் மேலே வச்சிடுறாங்க. வச்சுட்டு கீதா அந்த இடத்துலேருந்து வெளியில் வராங்க. அப்போ கீதா அங்கேருந்து வந்துட்டு நேராக அபிராமியை பார்த்து, சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு சொல்ல வர. அப்போ டக்குன்னு, சொல்லுங்க அத்தை எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா வரேன் அப்படின்னு சொல்ல. கீதாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே இருக்காங்க. ஸோ அப்பன்னு பார்த்து வீட்டுக்கு ஒரு
ஐயர் வராரு. அவரை பார்த்ததோட அபிராமி சொல்றாங்க, வாங்க உங்களுக்கு தான் வெயிட் பண்றோம் அப்படின்னு. அப்ப அவர் கேட்குறாரு, சொல்லுங்கம்மா என்ன திடீர்னு என்ன வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாருங்க, இது மாதிரி தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாண ஏற்பாடுகளை பண்ணியிருந்தேன். ஆனா அவங்களுடைய கல்யாணம் நடக்கல. ஒரு பிரச்சனையால அந்த கல்யாணம் நின்று போயிட்டு என் மருமகளை ஒருத்தி கடத்திட்டு போயிட்டு கொல்ல பார்த்தா. அதே நேரத்துல எனக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்ததுனால கல்யாணம் நடக்காம நின்று போச்சு. ஸோ இப்போ என்னுடைய யோசனை என்னன்னா, தீபா கார்த்தியோட கல்யாணத்தை மறுபடியும் நடத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதனால தான் ஒரு நல்ல நாளாக குறித்து கொடுத்தீங்கன்னா தீபா கார்த்திக்கு கல்யாணத்தை நான் ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல ஐயர் சொல்றாரு, உங்கிற மாதிரி ஒரு நல்லவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடக்குதுன்னா என்னால் தாங்கிக்கவே முடியலை. கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, சரி நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். இதுக்கப்புறம் பிள்ளைங்களோட சந்தோஷம் தானே முக்கியம். அதனால தான் தீபா கார்த்தியோட கல்யாணத்தை நடத்தி முடிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கான ஒரு நல்ல நாளை குறிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட கீதா அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்தம்மா என்ன கல்யாணம் கல்யாணம்ன்ட்டு இப்படி இன்னைக்கு, அதான் கார்த்தி தான் சொன்னானே இந்த கல்யாணம் நடக்க வேணாம் அப்படின்னு, எதுக்காக இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அந்த கீதா டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் ஐயர் நல்ல நாளா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நேராக சீனசி பண்ணி அந்த கீதாவோட ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. ஒரு நோட்டுக்குள்ளே வச்சு பீரோல் மேலே வச்சுருந்தாங்கல்ல, அந்த ஃபோட்டோ வந்து காற்று நல்லா டக்குன்னு கீழே வந்து விழுந்துருது. அந்த ஃபோட்டோ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து வேறு இடத்துக்கு போக ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் ஐயர் நல்ல நாளாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ கார்த்தி அங்கேருந்து வராரு. வந்துட்டு, அம்மா ஏம்மா ஐயர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, கார்த்தி நின்று போன உன் கல்யாணத்தை நடத்துறதுக்காக ஒரு நல்ல நாள் குறிக்கிறதுக்காக ஐயர் வந்திருக்காரு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ கார்த்தி நேரா அபிராமியை பார்த்து, அம்மா உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்ல, அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, இது ஒரு நல்ல நாளை குறிச்சிக்கிறேனே, அதுக்கப்புறம் வரேன் அப்படின்னு. ஆனால் கார்த்தி சொல்கிறாரு, அம்மா அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேன், வாங்கம்மா அப்படின்னு சொல்ல, அபிராமியும் சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அபிராமியும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனதோட கார்த்தி நேராக அபிராமியை பார்த்து, அம்மா எதுக்காகம்மா இந்த ஏற்பாடுகள் அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, உனக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தானே என்னுடைய ஆசை. அதனால தான் சீக்கிரம் ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை ஏற்பாடுகள் பண்ணலான்னு நினச்சேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. அம்மா ஏற்கனவே இந்த விஷயம் என்னையும் தீபாவையும் ரொம்ப பாதிச்சிருக்கு, கல்யாணம் நின்று போனதுனால திரும்பவும் எதுக்குமா நீங்கள் ஏற்பாடு பண்ணுறீங்க அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, தீபா ரொம்ப ஆசைப்பட்டது இந்த கல்யாணத்துக்காக தான். அதனால தீபா மனசளவில் பாதிக்கப்பட்டிருப்பா, அதை வெளியில் சொல்லாமல் இருக்கா. அதனால தீபாவோட கல்யாணத்தை கண்டிப்பாக நடத்தி முடிக்கணும்ப்பா, சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா வேணாம்மா அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, எனக்கும் உடம்பு ரொம்ப மோசமாக போகுது. ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை நான் பார்த்தே ஆகணும். தீபாவோட கழுத்தில் தாலி இல்லாத பார்த்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். வேணும்னா உனக்காக ஒரு 10 நாள் தள்ளி வச்சுக்கமா அப்படின்னு கேட்க கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் அந்த ஃபோட்டோ கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து வேறு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் அபிராமி நேராக வந்துட்டு ஐயர்கிட்ட, நீங்கள் நல்ல நாளாக சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவர் சொல்கிறாரு, 3 நாள் நல்ல நாளாக இருக்குது அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஐயரே ஒரு 10 நாள் தள்ளி நல்ல நாளாக சொல்லுங்க அப்படின்னு. மைதிலி கேட்குறாங்க, ஏமா 10 நாள் தள்ளி சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை முன்னாடி மாதிரி இந்த கல்யாண ஏற்பாடுகளுக்கு தடபுடலாம் அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் நார்மலாக இந்த கல்யாணத்தை பண்ணால் போதும் அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, சரி ஓகே அப்படின்னு. அப்போ ஐயர் சொல்கிறாரு, 10 நாள் கழித்து நல்ல நாளாக இருக்குது, அன்றைக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு. இது கேட்ட அபிராமி, சரிங்க ஐயரே, 10 நாள் கழித்து தீபா கார்த்தியோட கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு. அப்போ கீதா நேராக கார்த்தியை பார்த்து முறைக்கிறாங்க. கார்த்திக்கு என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியல. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோட கொண்டு போகிறாங்க. இந்த ஃபோட்டோ கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து ஏதோ ஒரு முக்கியமான வில்லிக்கிட்ட போகுது. ஒன்று ஐஸ்வர்யாவாக இருக்கணும், இல்லைன்னா நம்ம மைத்திலியா இருக்கணும், இல்லை அபிராமியா இருக்கணும். யாருக்கிட்ட இந்த ஃபோட்டோ பறந்து போகுது? நம்ம கார்த்தியோட ஏன்னா கார்த்தி அவள் பற்றின டீட்டெயிலை கலெக்ட் பண்ணிடுவா. பெரிய பிரச்சனையாகிரும். பாப்போம் இன்னும் போகுது அப்படின்னு. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.